இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு வீராவை என் கூட வாழ சொல்லுங்க. அதானே நியாயம். நான் சொன்னா யாரு அங்க கேட்க போறா? சண்முகம், இவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இவன் சொல்றது நியாயம்னு உனக்கே புரியல? வீணா பிடிவாதம் பிடிக்காதடா. வீராவை அவன் கூட போக சொல்லு. அதான்டா நியாயம். அண்ணே, எதுக்குண்ணே இந்த பிடிவாதம்? வேற யாரோவா இருந்தா பரவாயில்ல. சிவபாலன நம்ம அத்தை மகன், அவன் எம்பிட்டு நல்லவனு உனக்கு தெரியாதா? வீரா அவரோட வாழ்றதுல தப்பே இல்லைன்னு. வீம்பு பிடிக்காம வீராவை அவர் கூட அமுச்சு வைன. என்ன எல்லாரும் ஒரு கட்சி சேர்ந்தீங்களா? லூசு பையல, இதுல எல்லாம் கட்சி சேர வேண்டி கிடக்கு. சிவபாலனுக்கு என்னல குறைச்சலு? நீ ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சே, கௌதம்னு ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சு உன் தங்கச்சி அவன் கையில புடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிய. அவனுக்கு இவன் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டான்? அவனுக்கு இவன் 100 மடங்கு மேலு. ஐயா, பொம்பளை பிள்ளைய சமாச்சாரம் ஐயா. நம்ம தான் ஏன் யோசிக்கணும்? நம்ம தான் ஏன் விட்டு கொடுத்து போனோம்? அண்ணே, சிவபால மாமா ரொம்ப நல்லவர் அண்ணே. ஏய், நீ இவங்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்தியா? டேய், அவளை எதுக்குடா அதட்டுற? சிவபாலன் நல்லவனா இல்லையான்னு உன் மனசாட்சிக்கு தெரியாதா? நீதான் வீணா பிடிவாதம் பிடிச்சிட்டு நிக்கிற. ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையை காப்பாத்தினவன் நீ. ஆனா இப்போ உன் தங்கச்சி வாழ்க்கையில நீயே விளையாடுற. நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறியே, இது உனக்கே நியாயமா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பாப்போம். உங்க பார்வையில நான் செஞ்சது தப்புதான். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் செஞ்சது அநியாயமே கிடையாது. நான் என்னைக்குமே உங்க எல்லாரும் மேலையும், உங்க மேலையும் மரியாதையும் அன்பும் வச்சிருக்க அதே சிவபாலன் தான் நான். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தயவு செஞ்சு வீராவை அனுப்பி வைங்க தான்.